Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope everyone is doing good. So இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா very இம்பார்ட்டன்டான டாபிக்கும் கூட we are going to talk about conductors and capacitors. Okay. So இது வரைக்கும் நம்ம வந்து potential பார்த்தோம், electric field பார்த்தோம், potential energy பார்த்தோம், லாஸ்ட்டாக வந்து dielectric conductors இதெல்லாம் பார்த்தோம். இப்போ conductors, capacitance and capacitor பற்றி we are going to see in this topic. Okay. Right. ஸோ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஃபஸ்ட்டு சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸில் என்ன படித்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி படித்தோம். ஒரு சார்ஜஸ் சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ சார்ஜஸ் படித்தோம். அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் ரெண்டாவது சாப்டரில் படித்தோம். அதுலேயே வந்து ரெண்டாவது சாப்டர் மீன்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பார்த்தோம். மூணாவதாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சார்ஜஸ் படித்தோம் இல்லையா, இந்த சார்ஜஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ சார்ஜஸை எப்படி ஸ்டோர் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார்ஜஸை எப்படி ஸ்டோர் பண்ணுறது? நம்மளுக்கு தெரியும் சார்ஜஸ் வந்து தே ஆர் வெரி ஸ்மால். ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் இருக்கா அப்படின்னா என் கையில் ஹோல்டு பண்ண முடியும். ஆனால் இப்போது ஒரு எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, பட் அதை எப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இந்த எலக்ட்ரான் இங்கே தான் இருக்கணும், இந்த எலக்ட்ரான் அங்கே இருக்கணும், எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கணும் எலக்ட்ரான் அப்படின்றத எப்படி வந்து சார்ஜஸை யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர். பேசிக்கலி ஸ்டோர்ன்றது என்னது, அதை வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், எங்கே இருக்கணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஸ்டோரிங் இல்லையா. ஸோ சார்ஜஸ் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளோட சேலஞ்சாக இருந்திருக்கு. ஸோ வாட் இஸ் அ ப்ராக்டிக்கல் வே? ஸோ ப்ராக்டிக்கல் வேயாக நீங்கள் எப்படி சார்ஜஸை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டர், ஒரு நியூட்ரல் கண்டக்டரில் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தோன்னா அது எங்கே போய் தங்கும், அவுட்டர் சர்ஃபேஸில் போய் தங்கும். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் இங்கே வந்து அடிப்படை. ஓகே. ஸோ அந்த பேஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே நம்மளால் வந்து சார்ஜஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ தேர் ஆர் டூ வேஸ் சார்ஜஸ் கேன் பி ஸ்டோர்ட். ஒன்று வந்து என்ன அப்படின்னா பை யூஸிங் வாட், கண்டக்டர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணலாம். ரெண்டாவது என்னென்னா கெப்பாசிட்டர். ஸோ கண்டக்டர்ன்றது நம்மளுக்கு தெரியும், பட் கெப்பாசிட்டர்ன்றது என்னென்னா இட் கண்டெய்ன்ஸ் டூ கண்டக்டர்ஸ். Capacitors are made of what? Two conductors. அது வரைக்கும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா கண்டக்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ கண்டக்டர்ஸ் தெரிஞ்சால் தான் கெப்பாசிட்டர் என்னன்னு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாமே கெப்பாசிட்டர் பற்றி இருக்க போது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கண்டக்டரை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஹோப் தட் இந்த இது வந்து சொல்லப்போனால் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. லாஸ்ட்டாக ஐ வில் சே வாட் இஸ் தட். சரி, இப்போ வந்து கண்டக்டர்ஸ் இந்த இதில் படிக்க போகிறோம். ஸோ டூ வேஸ் நம்ம சார்ஜஸ் கேன் பி ஸ்டோர். ஒன்று கண்டக்டர், இன்னொன்று கெப்பாசிட்டர்னு பார்த்தோம். இப்போ நம்ம கண்டக்டர் பார்க்க போகிறோம். ஸோ கண்டக்டரில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்னது, ஒரு நியூட்ரலான ஒரு கண்டக்டர். ஒரு நியூட்ரலான கண்டக்டர் மீன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் வெளியிலேருந்து சம் எக்ஸஸ் சார்ஜ், டோட்டல் சார்ஜ் Q வந்து நான் இந்த கண்டக்டருக்கு, நியூட்ரல் கண்டக்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவ்வளோ நாளாக நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன் அதை படிச்சுட்டு வரோம். என்ன படித்தோம்? சார்ஜஸ் வந்து அவுட்டர்மோஸ்ட் சர்ஃபேஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும், சார்ஜஸ் உள்ளே இருக்காது அப்படின்னு பார்த்தோம். ஸோ டோட்டலாக Qன்ற சார்ஜ் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் அ சார்ஜ் கண்டக்டர். நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் வே, டூ வேஸ் சார்ஜஸ் கேன் பி ஸ்டோர்டுன்னு சொன்னோமா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்கிட்ட Q சார்ஜஸ் இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கண்டக்டரை கொடுத்தா என்ன பண்ணிடலாம், சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வே டு ஸ்டோர் த சார்ஜஸ். புரியுதா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே டு ஸ்டோர் த சார்ஜஸ். ஹோப் யூ ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஸோ இது இந்த வேயில் நம்ம என்ன பண்ணலாம், சார்ஜஸை ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இது ஸ்பெரிக்கலாக இருக்கணும்னு இல்லை, எந்த ஒரு கண்டக்டர்லேயும் சார்ஜஸ் கொடுத்தோன்னா சர்ஃபேஸில் தான் தங்கும். அதை பற்றி நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் வே டு ஸ்டோர் சார்ஜஸ். ஸோ இப்போ கண்டக்டர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். சரி, இப்போ கெப்பாசிட்டர்ன்றது மேட் ஆஃப் வாட், டூ கண்டக்டர்ஸ். அது வரைக்கும் நம்ம இப்போ தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா.
So let's move on to the next one. இப்போ ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக கண்டக்டர்ஸில் நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா we are going to define a term called as capacitance. அதாவது கண்டக்டரால் சார்ஜை ஸ்டோர் பண்ண முடியும். capacitance denoted by the letter capital C of a conductor. capacitance C of a conductor. ஒரு கண்டக்டருக்கு நான் என்ன டிஃபைன் பண்ண முடியும்? capacitance அப்படின்ற ஒரு டேர்மை என்னால் என்ன பண்ண முடியும்? டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? see it determines இந்த capacitance என்ன டிஃபைன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். it determines the maximum amount of charges, maximum amount of charges or energy that can be stored in a conductor. Okay, so capacitance of a conductor, it determines the maximum amount of charge or energy that can be stored in a conductor. So இப்போ நான் கவனிங்க, இது வந்து ஒரு இது என்னது, இது நம்மளுக்கு இது வந்து ஒரு சார்ஜ் கண்டக்டர் மீன்ஸ் வாட்? சார்ஜஸ் அவுட் சைடில் தங்குதா? இதில் அதிகபட்சம் நம்மளால் எவ்வளோ சார்ஜஸ் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை சொல்கிற டேர்ம் தான் என்னது? capacitance. maximum capacity of charges that can be stored. ஓகே, நல்லா கவனிங்க, இங்கே அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ்ன்னு போட்டு ப்ராக்கெட்டில் எனர்ஜி போட்டிருக்கேன். ஒய் ஐ நீட் டு ரைட் திஸ் டேர்ம் எனர்ஜி இயர்? ஏன் இப்போ ரெண்டு சார்ஜ் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தாலே என்ன சொல்லிடலாம்? வாட் எனர்ஜி இஸ் பீன் டெவலப்ட்? வாட் எனர்ஜி இஸ் டெவலப்வா? பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் டெவலப்ட். கரெக்டாக இல்லையா? இப்போ செட் ஆஃப் சார்ஜஸ்லாம் இங்கே இருக்குல்ல, சார்ஜஸ் எல்லாமே என்ன இருக்குது? பக்கத்தில் தானே இருக்குது. அப்போ சார்ஜஸ் ரெண்டு சார்ஜஸ் இருந்தாலுமே பொட்டென்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குன்னா இங்கே எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது? q amount of charge distributed on the surface இல்லையா? அப்போ இதுக்குன்னு என்ன இருக்கும்? அதாவது சார்ஜஸ்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆச்சுன்னா பேசிக்கலி வாட் இட் ட்ரைஸ் டு சே, சம் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஸ்டோர்டு தேர். அதனால தான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருந்தால், சார்ஜஸ்லாம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுலேருந்து என்ன வரும்? எனர்ஜி தட் கேன் பி ஸ்டோர்டு இன் அ கண்டக்டர். ஓகே, ஸோ ரைட். ஸோ எப்படி இப்போ ஹவு டு டிட்டர்மைன் C, how to find C of a conductor? Procedure: find capacitance C of a conductor. கரெக்டா? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஒரு கண்டக்டருக்குன்னு என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க? கெப்பாசிட்டன்ஸ் எதை சொல்ல வருது? எபிலிட்டி, த அமௌண்ட், த கெப்பாசிட்டி ஆஃப் சார்ஜஸ் தட் கேன் பி ஸ்டோர்டு இன் கண்டக்டர் சொல்ல வருது. ஸோ ப்ரொசீஜர் எப்படி வந்து இந்த C வேல்யூவை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்த பாயிண்ட். புரியுதா? எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட ஒரு நியூட்ரல் கண்டக்டர் இருக்குது. கிவ் அ charge q to the neutral conductor. Give a charge q to the neutral conductor. ஒரு நியூட்ரலாக இருக்க கண்டக்டருக்கு நான் என்ன பண்ணுறேன்? சார்ஜ் q கொடுக்குறேன். உடனே என்ன ஆகும்? செகண்ட் வாட் வில் ஹேப்பன்? Charges will distribute on the surface. Charges surfaceல distribute ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்? சர்ஃபேஸ்லாம் சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுதுப்பா. இப்போ என்ன டெவலப் ஆகிடும்? ஒரு பொட்டென்ஷியல் will be developed. kq by r will be developed on the what? சர்ஃபேஸில் பொட்டென்ஷியல் என்ன ஆகிடும்? டெவலப் ஆகிருக்கும். Then potential V is
developed on the surface. Natural தானே, சர்ஃபேஸ்லேயும் சரி இன்சைட்லேயும் என்ன இருக்கும், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கண்டக்டரு. நம்மளுக்கு சர்ஃபேஸ்லேயும் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இதெல்லாம். சர்ஃபேஸ்லேயும் KQ by R, இன்சைடில் என்னது நம்மளுக்கு KQ by R. ஸோ சார்ஜஸ் will distribute on the surface and then what will happen, then potential V is developed on the surface. இப்போ என்ன பண்ணணும்னா find what, நீங்கள் எவ்வளோ சார்ஜ் கொடுத்தீங்க, நம்ம கொடுத்தது என்னது Q, டெவலப் ஆனது என்னது, V. இந்த Q by V ரேஷியோக்கு பேர் தான் என்னது C. இந்த Q by V ரேஷியோ தான் என்னது C. ஸோ நான் சார்ஜ் Qவை கொடுத்தேன், என்ன டெவலப் ஆச்சு சர்ஃபேஸ்லன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக தான் வரும். சர்ஃபேஸ்லேயும் இன்சைட்லேயும் சேம் வேல்யூ தான். சர்ஃபேஸ்லேயும் சரி இன்சைட் த கண்டக்டர்லேயும் சரி, நம்ம ஏற்கனவே இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சர்ஃபேஸ்லேயும் இன்சைட்லேயும் சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும், உள்ளேயும் சர்ஃபேஸ்லேயும் சேம் பொட்டன்ஷியல். ஸோ ஃபைண்ட் Q by V surface is equal to what, C, which is the capacitance of the conductor. Capacitance of a conductor. புரியுதா? Good. So yeah, this is a procedure. ஒரு நியூட்ரல் கண்டக்டர் எடுத்துக்கணும். நியூட்ரல் கண்டக்டருக்கு நான் என்ன கொடுக்கணும், சார்ஜ் Q கொடுத்தனா என்ன ஆகும், அது சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். உடனே நான் என்ன கண்டுபிடிக்கலாம், பொட்டன்ஷியல் V is developed on the surface. அந்த Q by V ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், capacitance. Okay, right, good. ஸோ இப்போ நம்ம வந்து capacitance of a spherical conductor. Let's talk about capacitance of a spherical conductor. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். of a spherical conductor எப்படி கண்டுபிடிக்கிறது, capacitance of a spherical conductor. See, நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னது, ஒரு நியூட்ரலான என்ன எடுத்துக்கிறேன், ஒரு நியூட்ரலான ஒரு கண்டக்டர், நம்ம ஸ்பெரிக்கல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் வாட், R. ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் R. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்பெரிக்கல் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் R. இப்போ இது வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணலாம், சார்ஜ் Q கொடுக்கலாமா, கொடுத்தா என்ன டெவலப் ஆகும், நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா, இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், சார்ஜ் டோட்டலாக Q வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சு, ரேடியஸ் வந்து R. இப்போ சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், தென் பொட்டன்ஷியல் V அந்த சர்ஃபேஸ் என்ன சொல்லலாம், சர்ஃபேஸ் வந்து KQ by R. இதான் நம்மளுக்கு சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். இப்போ இந்த Q by V ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, Q divided by the potential on the surface. இதை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், அதுதான் என்னது Q by இதில் வந்து Kவோட வேல்யூ என்னது 1/4πε0. இதில் Q by V சர்ஃபேஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், I'll get C. கரெக்டாக? பட் இந்த Q இங்கேயே இருக்கட்டும், இந்த V சர்ஃபேஸை கீழே கொண்டு போங்க, இந்த டேர்ம் மேலே வரட்டும். என்ன வரும்னா 4π. அதாவது what I am trying to do here is Q by V surface என்னது 4πε0 R. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், இது Q by V surface வந்து cross multiply பண்ணால் இது வருது. We also know that Q by V surface is nothing but what, C. So what is the capacitance of a spherical conductor, KQ 4πε0 R. கரெக்டாக? இதுதான் வந்து capacitance. இங்கே முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், C depends on what, C depends on R value. அதாவது உங்களுக்கு R வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா என்ன ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும், பரப்பளவு 4πr². சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 4πr². அதாவது R இன்க்ரீஸ் ஆக டிபெண்ட்ஸ் ஆன் R இன்க்ரீஸ் ஆக Cயும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது C எதை சொல்ல வருது, வாட் இஸ் த ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் C, the ability to store charges. ஸோ எபிலிட்டி டு ஸ்டோர் சார்ஜஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மோர் த R மோர் த C வேல்யூ. புரியுதா? ரைட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், C = 4πε0 R.
அதே டைமில் இந்த க்யூவில் வி சர்ஃபேஸ் அன்சைட் கொண்டு போனால் q is equal to CV, we will get CV. புரியுதா? ரைட், குட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அதையும் இங்கே சொல்லிடலாம். வாட் இஸ் த யூனிட்? யா, சொல்லுங்கப்பா. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ்? யூனிட் ஆஃப் என்ன வரும்? அதாவது நம்மளுக்கு C ஈக்குவல் டு என்ன தெரியும்? Q பை V, கரெக்டாக? இப்போ சார்ஜோட யூனிட் என்னது? கூலும். டிவைடட் பை நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வோல்ட், கரெக்டாக? ஸோ நம்ம என்ன சொல்லலாம் யூனிட்டு? அதாவது யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1C பை V. அதாவது Vன்றதை நீங்கள் என்ன சொல்லலாம்? கூலும் பர் வோல்ட், கரெக்டாக? இப்போ என்ன சொல்கிறான்னா, எக்ஸாக்டாக இந்த 1C பை V இருக்கு இல்லையா, கவனிங்க. 1C பை V, இதுக்கு பேர் வந்து 1 farad. 1 farad அப்படின்னு அர்த்தம். FARAD, 1 farad அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன எழுதியிருப்போம்? ஃபோர்ஸோட யூனிட்டை வந்து என்ன எழுதியிருப்போம்? ஃபோர்ஸ் வந்து என்னது? மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா? மாஸோட யூனிட் என்னது? kg ms மைனஸ் 2வா? இது வந்து மாஸோடது, இது ஆக்சலரேஷனோடது. இதை நம்ம என்ன எழுதுவோம்? பேசிக்கலி இதை நம்ம 1 நியூட்டன் எழுதுவோமா? அதே மாதிரி நம்மளுக்கு C வந்து 1 கூலும் பை வோல்ட்டை C பை V நான் என்ன எழுதியிருக்கேன்? 1 farad. புரியுதா? ஸோ த யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 1 farad. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அவர் எர்த். கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அவர் எர்த் என்ன வரும்? கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அவர் எர்த், எனி ஐடியா? யா, நம்ம அர்த்தோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன வரும்? நம்ம அர்த்தம் வந்து ஸ்பெரிக்கலாக அசியூம் பண்ணிக்கிறோம், ஆஃப் அவர் ஸ்பெரிக்கல் எர்த். ஸோ அர்த்தோட கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? 4πε0 r. என்னது நம்மளுக்கு? 4πε0 r. ரேடியஸ், வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் அவர் எர்த்? அது சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? வாட் இஸ் அவர் ரேடியஸ் ஆஃப் அவர் எர்த்? சரி, அப்ராக்சிமேட்டாக நம்ம ரேடியஸ் ஆஃப் எர்த்தை என்ன எடுத்துக்கலாம்? 6400 கிலோமீட்டர். ஸோ ஆரோட வேல்யூ பேசிக்கலி என்னது? 6 × 10⁶, கரெக்டாக? மீட்டர், கரெக்டாக? எக்ஸாக்டாக இது கிலோவுக்கு 10⁻3 டெசிமலில் இங்கே டெசிமல் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து 1/4πε0 என்ன தெரியும்? 9 × 10⁹. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 9 × 10⁹ இன்ட்டு என்ன வருது? ஆரோட வேல்யூ என்னது? 6.4 × 10⁶. ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, நான் எல்லாமே SI யூனிட்டில் போட்டிருக்கேன், கரெக்டாக? ஸோ என்னோடய ஆன்சர் ஃபைனலாக வந்து கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்னது? ஃபேரட், தட் இஸ் கூலும் பர் வோல்ட்டில் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா, அப்ராக்சிமேட்லி 711 மைக்ரோஃபேரட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. 711 மைக்ரோஃபேரட் அப்படின்னு வருது. புரியுதா? இப்போ இது ரொம்ப பெரிய வேல்யூவா, ரொம்ப சின்ன வேல்யூவா? இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம அர்த்து வந்து ஒரு பெரிய கண்டக்டராக இல்லையா? ஐ எம் கோயிங் டு அசியூம் as a ஸ்பெரிக்கல் கண்டக்டர். ஓகே, நம்ம அர்த்து வந்து ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர். இங்கே அதிகபட்சம் நம்ம அர்த் ரேடியஸ் வந்து 6400 கிலோமீட்டர். ஸோ நம்ம அர்த்தில் 6400 கிலோமீட்டர்ன்றது ரொம்ப பெரிய வேல்யூ. அதுதான் ரேடியஸ் ரொம்ப பெருசு. அது மாதிரி ஒரு பெரிய சைஸ் கண்டக்டருக்கு எவ்வளோ வருது? இந்த ஆர்டர் ஆஃப் வாட்? மைக்ரோ 10⁻⁻6 ஃபேரட்னு வருது. 10⁻⁻6.
ஸோ நம்மளை மாதிரி நம்ம எர்த்தே ஒரு பெருசு, அதுக்கே வந்து 10⁻⁻6 தான் வருது. ஸோ யூனிட்டில் ஜென்ரலாக வந்து ஸோ இன் ஜென்ரல் we use microfarad to represent what? Capacitance. அதாவது ஏன்னா 1 farad, ஏன்னா இது பாருங்கள் எர்த்துக்கு வந்து 1 farad கூட கிடையாது, எர்த்துக்கே வந்து 10⁻⁻6. அப்போ 1 farad வரணும்னா எவ்வளோ பெரிய சைஸ் உள்ள கண்டக்டராக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன் ஜென்ரல் we will use, அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா மைக்ரோஃபேரட் which is 10⁻⁻6 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் to represents what? Capacitance. இது ஒரு டேட்டா மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் மாதிரி. 1 farad வந்துட்டு ரொம்ப பெரிய வேல்யூ, இன் ஜென்ரல் மைக்ரோவில் தான் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, as 1 farad is very large. ஓகே அப்பா, குட். சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் போகலாம். ரைட், கொஸ்டின் வந்து என்னென்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் எழுதிக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ கண்டக்டர் இஸ் 1 microfarad. Capacitance of a conductor is 1 farad. Question என்னன்னா capacitance of a conductor is 1 microfarad. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல கெப்பாசிட்டன்ஸில் மைக்ரோவில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஏன்னா இன் ஜென்ரல் அது ரொம்ப பெரிய சின்ன ஃபேரட்ன்றது ரொம்ப பெரிய வேல்யூ 1 farad. ஸோ வாட் சார்ஜ் is required to raise the potential to what? 100 volt. இப்போ capacitance of a capacitor வந்து 1 microfarad இருக்குது. இப்போ what charge is required to raise the capacitance to 100 volt? இப்போ என்கிட்ட ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ஒரு கண்டக்டர் இருக்குது. இதோட பொட்டன்ஷியல் எவ்வளோ வரணுமா? 100 volt வரணுமா? டு ரேஸ் த பொட்டன்ஷியல் டு 100 volt. 100 volt வரணும்னா எனக்கு இதில் எவ்வளோ சார்ஜ் நான் கொடுத்துருக்கணும் இந்த கண்டக்டருக்கு அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ சார்ஜ் கொடுத்தா இந்த இந்த கண்டக்டருக்கு கெப்பாசிட்டர் வோல்டேஜ் வந்து 100 volt இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? டைரெக்டாக நம்மக்கிட்ட எதுவும் ஃபார்முலா இருக்கா? நம்ம இந்த இதில் வந்து 2 ஃபார்முலா தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். கரெக்டாக என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம்? நம்ம ஒரு கண்டக்டருக்கு சார்ஜ் Q டிஸ்ட்ரிபியூட் ஆகிருந்துச்சுன்னா Q is equal to CV, where V is the potential on the surface. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ சார்ஜுன்றது தேவை. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டான். ஸோ 1 × 10⁻⁻6 SI யூனிட்டில் தான் போடணும். வியோட வேல்யூ என்னது? 100. ஸோ விச் இஸ் 10⁻⁻4 கூலும். ஸோ இவ்வளோ சார்ஜ் என்ன தேவைப்படுது to bring this potential of this conductor to 100 volt. புரியுதா? Yeah, good. இப்போ there is one more problem. Radius of a spherical conductor என்னது? 2 meter. Radius of a spherical conductor வந்து என்னது நம்மளுக்கு? 2 meter. இங்கே இந்த கொஸ்டின் போடலாம். Radius of a spherical conductor. Two meter. Correct? Find the capacitance of this conductor. Find capacitance of this conductor. எப்படி கண்டுபிடிக்கிறது? I think it's a very very direct question. Okay, so C ஓட வேல்யூ என்னது? ஸ்பெரிக்கல் கண்டக்டர் 4 pi epsilon naught R.
where C is what? 4 pi epsilon naught என்றது 3 into 9 into 10 power of 9. R ஓட வேல்யூ என்னது? R ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2 மீட்டர். So what is the final answer we will get? அதாவது 2 by 9 into 10 power of minus 9. You will have an answer around 2.2 into 10 power of minus 10 farad. இப்போ calculations ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் டைரெக்டாக எழுதுகிறேன், பட் கேல்குலேஷன்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். டோன்ட் ஃபீல் டேக் தட் அஸ் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்க வேண்டாம். கேல்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு கேல்குலேட்டர் கிடையாது நீட் எக்ஸாம் அண்ட் ஜேஇ படிக்கிறவங்களுக்கு. ஸோ ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் நம்மளோட கண்டக்டர்ஸ். இப்போ கண்டக்டர்ஸோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். 2 கண்டக்டரை தேர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ், பட் அது ரெண்டுத்தையும் ஒயரால் கனெக்ட் பண்ணனா எப்படி சார்ஜஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எந்த அமௌண்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எதை மெயின்டைன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்ப்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறவங்களே.